மேசா டைம் நேயர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஜெனீவாவில் இடம்பெற இருந்த அமெரிக்கா ஈரான் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்த திருவிழா அதிரடியாக ரத்து. ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடுவதாகவும் பயணிக்க முற்பட்ட கப்பல்கள் மீது ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினர் அதிரடியாக துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் பெரும் பதட்டம் ஏற்பட்டிருக்கு. குழுவினர் நடத்திய அதிரடி தாக்குதல்ல இஸ்ரேலுடைய 4 படை வீரர்கள் பலியான சம்பவமும் பதிவாகி இருக்கு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். ஜெனீவாவில் பிரமாண்டமாக நடக்க இருந்த அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்த திருவிழா அதிரடியாக ரத்து செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து புரட்சிகர காவல் படையினர் ஹோர்முஸ் ஜலசந்தியை அதிரடியாக இழுத்து மூடுவதாகவும் பயணிக்க முற்பட்ட கப்பல்கள் மீது எச்சரிக்கை விடுக்கும் முகமாக துப்பாக்கி பிரயோகம் நடத்திய சம்பவம் இப்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மீண்டும் யுத்தம் தான் தீர்வா என்ற கேள்விகளும் எழ ஆரம்பிச்சிருக்கு. எதற்காக அதிரடியாக இந்த ஒரு திருவிழா ரத்தானது? அதுபோக புரட்சிகர காவல் படையினர் எதற்காக ஹோர்முஸ் ஜலசந்தியை இவ்வளவு சீக்கிரமாக மூடுவதற்கு காரணம் என்ன? எதற்காக துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டது என்ற பல்வேறு விடயங்கள் மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. அதுல என்ன விடயங்கள் சொல்லப்படுது, என்ன விஷயங்கள் பேசப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் வியாழக்கிழமை அதிகாலையில இரு தரப்புக்கும் இடையேயான இணைய வழியினூடாக கைச்சாத்து நடந்ததுனால எதற்காக ஜெனீவா வரைக்கும் போய்த்து சிரமப்படணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காகவும் இந்த ஒரு விஷயம் ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திடக்கூடாது. அப்படி ஈர்க்கும் பட்சத்துல அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற விஷயங்கள் வெளியில் பேசுபொருளாக மாறும், பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெறும் என்பதனால இது ஒரு ரகசியமான முறையில் இது நடந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறியாக இருக்கிறாராம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைய அமெரிக்காக்குள்ள விமர்சிக்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானிடம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சரணடைந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பேசப்படுது. ரகசியமாக இந்த ஒரு விஷயத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லித்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய கொள்கை இருந்திருக்கு. அப்படியான ஒரு நிலப்பாட்டில் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருந்தாரு. அதுபோக ஈரான் எந்த ஒரு நிபந்தனைகளையும் விதிக்காமலே இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு கண்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பரப்புரை செய்யறாரு. ஆனா யதார்த்தம் அவ்வாறு இல்லை. இந்த ஒப்பந்தத்தில் இருக்கின்ற அனைத்து விடயங்களுமே ஈரானுடைய நலன் சார்ந்ததாக தான் இருக்குது. அதனால் தான் இப்போது இஸ்ரேல் கூட அமெரிக்காவுடன் முரண்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு அப்படின்னு விமர்சனம் எல்லாம் முன்வைக்க. அதனால வெளிப்படையாக இந்த ஒரு விஷயம் இருந்திடக்கூடாது, அது ஒரு விழாக்கோலமாக ஆகிடக்கூடாது என்பதை தவிர்ப்பதற்கு தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜெனீவாவில் இடம்பெற இருந்த அந்த ஒப்பந்த திருவிழாவை ரத்து செஞ்சாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆனா அப்படியாக இருந்தா எதற்காக ஹோர்முஸ் ஜலசந்தியை புரட்சிகர காவல் படையினர் மூடினாங்க? எதற்காக பயணிக்க எத்தனித்த கப்பல்கள் மீது எச்சரிக்கை துப்பாக்கி சூடு பிரயோகம் நடத்தினாங்க என்ற கேள்வியும் நியாயமானதுதான். உண்மையிலே யதார்த்தம் அது அல்ல. ரகசியமாக செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக தான் அந்த திருவிழா ரத்தானது என்பதுல எந்த உண்மையும் கிடையாது. இந்த ஒரு பேச்சுவார்த்தையை குழப்பி விட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தான் திரைமறைவாக இருந்து இந்த காயை கச்சிதமாக நகர்த்திருக்கிறாங்க. இந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒரு விஷயம் உடன்பாடு காணப்பட்ட உடனே இஸ்ரேல் பயங்கரமான விமர்சனங்களை முன்வச்சாங்க. இந்த ஒரு பேச்சுவார்த்தை உப்புச்சப்பு இல்லாதது, இந்த ஒரு ஒப்பந்தத்தை நாங்க கருத்துல கொள்ள மாட்டோம், இது வேணும்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருந்து கொள்ளட்டும், நாங்க தொடர்ச்சியாக யுத்தங்களை மேற்கொள்வோம், நாங்க கையகப்படுத்திய நிலங்கள்ல இருந்து வாபஸ் பெற மாட்டோம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொன்னது மட்டுமல்லாம கூடிய சீக்கிரம் இந்த ஒரு ஒப்பந்தம் நிறைவுக்கு வரும், முடிவுக்கு வரும், முறிந்து போகும் அப்படின்னு விமர்சனங்களையும் முன்வைச்சாங்க. அதே போலதான் இப்போது அதற்கான காய் நகர்த்துகளை நகர்த்தி இப்போது இந்த ஒரு விஷயத்தை இப்போது முடிவுக்கு இஸ்ரேல் கொண்டு வந்திருக்கு. அந்த கதை எப்படி தொடங்கிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற முதலாவது விஷயமே அனைத்து துருவங்களிலும் யுத்த நிறுத்தம் வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் தான். இறுதியில ஈரான் முன்வைச்ச ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறுதி கைச்சாத்து இடுவதற்கு முன்னால உடனடியாக இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்தணும், அங்கிருந்து படைகளை வாபஸ் பெறணும், இல்லைன்னா நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விட்டிருந்தாங்க. இந்த சூழல்ல தான் திடீரென இஸ்ரேல் லெபனான் மீது அதிரடியான தாக்குதல்கள் நடத்தினாங்க. காரணம் என்னடா, இந்த பேச்சுவார்த்தையை குழப்பி விட்டுணும் அப்படின்னு மாதிரி தான் அவங்க நினைச்ச மாதிரியே தாக்குதலை நடத்தினாங்க. ஈரான் போட்ட நிபந்தனை கருத்தில் கொள்ளப்படல அப்படின்னு சொல்லி ஈரான் அதிரடியாக ஜெனீவாவில் இடம்பெற இருக்கின்ற கையெழுத்து திருவிழாவை ரத்து செய்வதாகவும் ஹோர்முஸ் ஜலசந்தியை இழுத்து மூடுவதாகவும் பயணிக்க முற்பட்ட கப்பல்கள் மீது அதிரடியான தாக்குதலையும் நடத்தி ஒரு எச்சரிக்கையை விட்டதன் காரணமாகத்தான் இந்த ஒரு பேச்சுவார்த்தை இடையில நின்று போனது. உடனடியாக இந்த நிலையினுடைய சீரியஸ தீவிர தன்மையை கருத்தில் கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக ஈரான் தரப்பை தொடர்பு கொண்டு இதுக்கு மேல இஸ்ரேல் லெபனான் மீது எந்த ஒரு தாக்குதலை நடத்தாமல் பார்த்துக் கொள்றது எனது பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரேல் லெபனானுக்கு இடையிலான யுத்தம் நிறைவுக்கு வருது அப்படின்னு சொல்லி இப்போது இஸ்ரேல் தரப்புல அதிரடியான ஒரு அறிக்கையை விட்டிருக்காங்க. இது குறித்து ஈரானுடைய உச்ச தலைவர் முஜ்தபா அல் ஹாமினி என்ன வகையான அறிக்கையை வெளியிட்டிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு
இன்னொரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஈரானிய மக்களுடைய நலன்கள் பேணப்படணும், அதற்கான உத்தரவாதத்தை இப்போது வெளிவகார அமைச்சர் அப்பாஸ் எனக்கு வழங்கியிருக்கிறாரு. அதுக்கு நாங்கத்தான் இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு நான் ஒப்புதலை கொடுத்திருக்கிறேன். முழுக்க முழுக்க ஈரானியர்களுடைய நலன்கள் அதில் பேணப்படணும் என்ற ஒரு விஷயத்துக்கு அப்பாஸ் அரச்சி பொறுப்பு கூறுவராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இது மீண்டும் ஒரு யுத்தத்துக்கு போகாத வகையில மீண்டும் ஒரு சமாதானம் மலர்கின்ற ஒரு இடத்துல ஒரு ஆரோக்கியமான ஒரு கைச்சாத்து நிகழ்வுக்கு போவதுதான் ஆரோக்கியமான விடயமாக இருக்கும். அதுபோக மற்றொரு ஒரு ஆரோக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேலுடன் உறவு இப்போது வார்த்தை யுத்தமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவரைக்கும் பெஞ்சமின் நெதன்யாகும் அவருடைய அரசும் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும்தான் விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போது ஜேடி வான்ஸும் களத்துக்கு இறங்கி இஸ்ரேலை பயங்கரமாக விமர்சிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிச்சு. ஜேடி வான்ஸ் அவருடைய விமர்சனங்களை எப்படி முன்வைச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் காசா மீதும் லெபனான் மீதும் தாக்குதல் நடத்தி அப்பாவி மக்களை கொண்டு குவிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அங்கிருக்கின்ற கட்டிடங்களை எதற்காக தகர்க்கணும், அவை நிறுத்தப்படணும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைச்சது மட்டுமல்லாம, இப்போது இஸ்ரேல் பயன்படுத்துகின்ற அனைத்து ஆயுதங்களும் அமெரிக்காவினால் உற்பத்தி செய்யப்பட்ட அவங்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை அவங்க நினைவில் கொள்ளணும். அவங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பலமே அமெரிக்க ஜனாதிபதியினுடைய ஆதரவு தான். ஆனால் அந்த ஆதரவையும் இழக்கின்ற மாதிரி அவங்க நடந்து கொள்றாங்க அப்படின்னு ஒரு காட்ட சாட்டமான ஒரு விமர்சனத்தையும் முன்வச்சிருந்தாரு. இது குறித்து இஸ்ரேலுடைய கடும்போக்கு அமைச்சர் பின் கவீர் எவ்வகையான விமர்சனத்தை முன்வைச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜேடி வான்ஸுடைய எந்த ஒரு எச்சரிக்கையும் இஸ்ரேலை தடுத்து நிறுத்த முடியாது. இதுவரைக்கும் பல தசாப்தங்களாக விரோதிகளுக்கு எதிரான யுத்தங்கள்ல இஸ்ரேல் வெற்றி வகை சூடு இருக்கு. இஸ்ரேலை ஆதரிச்சவன் வெற்றி அடைஞ்சிருக்கிறான், இஸ்ரேலை எதிர்த்தவன் தோல்வி அடைஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி மத சிந்தனைகளோடான ஒரு கருத்தை இப்போது விட்டிருக்கிறாரு. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எவ்வகையான விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலை விற்று விட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. இந்த ஒரு ஒப்பந்தத்துல இஸ்ரேலுடைய நலன்கள் எதுவுமே பேணப்படல, அதனால இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை விற்பனை செய்து விட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை தான் முன் வச்சிருக்கிறாரு. இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக உலக நாடுகள் இப்போது பெரும் மகிழ்ச்சியில் இருக்கின்ற சூழ்நிலையில தான் இப்போது இஸ்ரேலும் இஸ்ரேலுடைய ஊடகங்களும் இஸ்ரேலிய அரசுடைய அமைச்சர்களும் தமது வைத்தறிச்சலை கொட்டி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. இஸ்ரேலுடைய எந்த ஊடகங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புகழாரம் சூடினாங்களோ, புகழ்ந்து தள்ளினாங்களோ, அந்த ஊடகங்கள் இப்போது டொனால்ட் ட்ரம்பையும் ஜேடி வான்ஸையும் இப்போது கழுவி ஊத்துகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. இதை எதையுமே கருத்தில் கொள்ளாம தான் இப்போது ஈரானை திருப்திப்படுத்துகின்ற வகையில அமெரிக்க ஜனாதிபதி கருத்துக்களை கூறி வராரு. G7 மாநாட்டில் வச்சு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகளில் எல்லாம் ஏவுகணை இருக்கும் பொழுது ஏன் ஈரானிடம் அந்த ஏவுகணை இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த ஏவுகணையும் இந்த அணு ஆயுதம் தான் பிரச்சனை உலகத்துக்கு இருக்கு, அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் இந்த யுத்தத்தை தொடங்கி இருந்தாரு. இஸ்ரேலுக்கு இருக்கின்ற பிரச்சனையே இவர்களுடைய நெடுதூரம் சென்று தாக்குதல் நடத்துகின்ற ஏவுகணைகள் தான். அந்த ஏவுகணை விவகாரங்கள் பேச்சுவார்த்தையில் வரலன்று தான் அமெரிக்காவோடு இப்போது இஸ்ரேல் இப்போது முரண்பட்டு கொண்டிருக்கிறது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகணும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனை. இது போக நேற்றைய தினம் தான் இஸ்ரேலுக்கு மிக மோசமான நாளாக அமைஞ்சிருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாதியா என்ற தெற்கு லெபனானில் இருக்கின்ற நகரை நோக்கி நகர ஆரம்பித்த மிக முக்கியமான இஸ்ரேலுடைய டேங்கர் மீது அதிரடியாக குழுவினர் நடத்திய தாக்குதல்ல 4 ராணுவ வீரர்கள் பலியான சம்பவம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு, மிகப்பெரிய ஒரு நட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதுல மிக முக்கியமாக குதைபா படைப்பிரிவினுடைய படத்தளபதி இறந்திருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக பதிவாகி இருக்கு. மற்றும் ஒரு தாக்குதல்ல 17 சிப்பாய்கள் படுகாயம் அடைந்ததோட மற்றும் ஒரு தாக்குதல்ல ஒரு ராணுவ வீரர் பலியானதோட 7 ராணுவ வீரர்கள் படுகாயம் அடைந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. இவை அனைத்துக்கும் பழிதீர்ப்பதற்கான எச்சரிக்கையை பெஞ்சமின் நெதன்யாகு விட்ட சூழ்நிலையில தான் அதிரடியாக ஹோர்முஸ் ஜலசந்தியை புரட்சிகர காவல் படையினர் மூடி பயணிக்க முற்பட்ட கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி ஜெனீவாவில் நடக்க இருந்த புரிந்துணர்வு ஒப்பந்த கைச்சாத்து திருவிழாவை ரத்து செய்ததன் காரணமாக அதிரடியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நெதன்யாகு போன்ல தொடர்பு கொண்டு இதுக்கு மேல தாக்குதல் நடத்தினா அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையை விட்டு அந்த யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு பழிதிக்க முடியலையே என்ற ஒரு ஆதங்கமும் ஏமாற்றமும் இருக்கின்ற சூழ்நிலையில தான் இப்போது இந்த ஒரு யுத்தம் நிறைவுக்கு வந்திருக்கு. ஆடி கறக்கிற மாட்ட ஆடியும் பாடி கறக்கிற மாட்ட பாடியும் கறக்கிறதுல புரட்சிகர காவல் படையினருக்கு அது கைவந்த கலை என்பதைத்தான் இந்த ஒரு விஷயம் சொல்லுது. யுத்த நிறுத்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பொருட்படுத்தாமல் இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனான் மீது தாக்குதல் நடத்தி வந்தாங்க. பல தடவைகள் எச்சரித்தும் கேட்காத பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு சரியான இடத்துல சரியான தருணத்துல சரியான ஒரு ஆப்பை இப்போது
ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினர் சொருகி இருக்கிறாங்க. இப்போது பேச்சுவார்த்தை தேவைப்பட்டது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு, ஈரானுக்கு கிடையாது. அதனால் தான் ஈரான் இந்த இடத்துல இப்படியான ஒரு முடிவெடுத்து அமெரிக்காவை வளைச்சு போட்டு அமெரிக்காவினூடாக பெஞ்சமின் நெதன்யாவுக்கு தகவல் சொல்லி இந்த ஒரு லெபனானுக்கு எதிரான தாக்குதலை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னதான் இருந்தால் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.